தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 14:36. இயேசுவின் மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை கெனசரேத்து பகுதியிலிருந்து மக்கள் எல்லோரும் சூழ்ந்து வருகிறார்கள். இயேசுவின் ஆடையின் ஓரத்தையாவது அவர்களுக்கு தொடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்து நிற்கிறார்கள். இயேசுவின் உடலில் வெளிப்பட்ட வல்லமை அவரின் ஆடையிலும் வழிந்து நிற்கும், தேங்கி நிற்கும் என்று நம்பி இயேசுவின் ஆடையின் ஓரத்தையாவது தொட முயற்சி செய்தார்கள். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியம் எவ்வளவு உறுதிப்பட சொல்லுகிறது! இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டவர்கள் நலமடைந்தார்கள். இன்று நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவை உள்ளங்களிலே ஏந்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை கரங்களிலே ஏந்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எப்படிப்பட்ட விடுதலையை கொண்டு வருகிறார்? எப்படிப்பட்ட விடுதலையை நமக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார்? தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இன்று அதே நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் இருக்கும் என்றால், ஆண்டவர் இயேசுவை கரங்களிலே ஏந்துகின்ற பொழுது, இன்றோடு என்னுடைய இப்படியான பாதிப்பு மாறிப்போகிறது, இன்றோடு நான் விடுவிக்கப்படுகிறேன் என்று முழு மனதோடு மனதார நம்புவோம் என்றால், நம்முடைய வாழ்விலும் கூட அன்று நடந்த அதே அற்புதம், அடையாளம் நடக்கக்கூடும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். கெனசரேத்து பகுதி மக்களிடம் இருந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்விலும் அதுபோன்று நம்பிக்கையின் ஆழம் இருக்க வேண்டும் என்று நான் ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு உம்மை தொடுகின்ற பொழுது, உமது வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அது என்னிலே பெரிய விடுதலையை, மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று நம்புகிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.